சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வை வெற்றிகரமாக முடித்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 100 வினாக்களையும் மிகவும் விரிவாக விளக்கமோட உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்க போகிறேன். இந்த 100 கேள்விகளுமே மிக சரியான விடைகளாக உங்களுக்கு வழங்கியிருக்கிற ஆய்வின் அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தான் உங்களுக்கு இந்த விடைகளை கொடுத்துருக்கிறேன். முதல் கேள்வியை பாருங்க. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. கணம் மற்றும் கானம் என்ற 2 சொல்ல கொடுத்துருக்குறாங்க. கணம் என்றால் என்ன பொருள்னா கூட்டம் என்று பொருள், கானம் என்றால் பொன் என்று பொருள். இப்போ இந்த ஆப்ஷனில் கூட்டம் மற்றும் பொன் என எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் என கொடுத்துருக்குறாங்க. இது சரியானா? இது கண்டிப்பாக தவறு. காரணம் என்னன்னா, தந்த பலகை என்றால் என்ன பொருள் வரும்னா கொடுத்த பலகை என்று பொருள். ஏன்னா தந்த என்பது இங்கு பெயரெச்சமாக வரும். தந்த என்பது பெயரெச்சமாக வரும். பெயரெச்சமாக வந்தால் அதற்கு பின் வல்லினம் மிகாது. அப்ப கண்டிப்பா இது பெயர் எச்சம் கிடையாது. இதுவும் ஒரு பெயர், இதுவும் ஒரு பெயர். இப்போ தந்த பலகை என்று வந்திருந்தால் மட்டும்தான், தந்த பலகை என வந்திருந்தால் மட்டும்தான் இது பெயரெச்சமாக எடுத்துக்கொள்ளப்படும். இது பெயரெச்சமாக எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் கொடுத்த பலகை என்று பொருள். இப்போ இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா தந்தம் கூட்டல் பலகை, அதுதான் தந்த பலகை என மாறியிருக்கிறது. மொவ்வீறு ஒற்று அழிந்து கசதப மிகுந்து தந்த பலகை என மாறியிருக்கிறது. இப்போ இதற்கான பொருள் என்னன்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என பொருள். அப்படி பார்த்தா முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்று தவறு. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தவறு. இப்போ இந்த 2 கூற்றுமே தவறு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் சந்திப்பிழை அற்றன்னு கேட்டாங்கன்னா அப்போ சரியானது எதுன்னு அர்த்தம். இப்போ சந்திப்பிழை இல்லாமல் சரியாக எந்த கூற்று இருக்கிறதுன்னு பாருங்க. அங்கு, இங்கு, எங்கு இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிக வேண்டும். அப்படி பார்த்தா அங்கு கேட்டேன் மிகவில்லை, இங்கு பேசாதே மிகவில்லை, எங்கு சென்றாய் மிகவில்லை. இப்போ இங்கு மட்டும்தான் மிகுந்திருக்கிறது. இப்போ கண்டிப்பாக இதுதான் விடை. எளிமையாக ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தேடில் இதை நீங்கள் போட்டிருக்கலாம். ஏன்னா 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிகாமல் இருக்குது, ஒன்றுத்தில் மட்டும் மிகுந்திருக்குன்னா இப்போ இதுதான் ஆன்சராக இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த ரூல் தெரியலனாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சாந்து என்பதற்கு அறை என்று வரும். குருவி என்பதற்கு குடை என்று வரும். சுனை என்பதற்கு இழிதல் என்று வரும். அருவி என்பதற்கு ஒப்பு என்று வரும். இப்போ இதனை பொருத்தி பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4, 2, 1, 3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எனக்கு இந்த கொஸ்டினே புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், இந்த கொஸ்டினே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரிக்ஸு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இந்த ஏவை மட்டும் அப்படியே வெர்டிக்கலாக பாருங்கள். 4 தான் 3 இடத்துல ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பியில் பாருங்கள் எதுவுமே ரிப்பீட்டடாக வரலை. சியில் பாருங்கள் சிலையும் ரிப்பீட்டடாக வரலை. ஆனால் டியில் பாருங்கள், டியில் மட்டும் இந்த 2 இடத்துல ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த ஏவையும் பியும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டியை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ட்ரிக்கை பார்த்துருந்தாலே நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது ஒலிமரபு கேட்டுக்கிறாங்க. புல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிழ்க்கும் என்பது தான் வரும். வண்டு தான் முரலும் என்பது வரும். சீரும் என்பது கண்டிப்பாக பறவைக்கு வராது. அப்போ புல் சிமிழ்க்கும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்குறாங்க. புவியியலில் அட்வான்ஸ் என்ற சொல் எதையெல்லாம் குறிப்பிடுகிறதுனா லேண்ட்ஸ்லைடை குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிவருடைய வழிமாற்றத்தை குறிப்பிடுகிறது. இதெல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா நில அதிர்விற்கு பின் ஏற்படுகின்ற விளைவுகளாக பார்க்கப்படுகிறது. அட்வான்ஸ் என்பதற்கு பெரும் நில அதிர்விற்கு பிறகான சிறு அதிர்வுகள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன விடை தராங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த ஆன்சரை ஏற்றுக்கிறதா இல்லை கீ சேலஞ்ச் பண்ணுறதா என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பொருத்த சொல்லி
நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த பொருத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டினை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பொருத்தி இருக்கலாம். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் ப்ரீ என்பதன் பொருள் முன், போஸ்ட் அப்படின்றதன் பொருள் பின். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஜிம் கோயராக இருந்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டுன்னு எடுப்பீங்க, போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டுன்னு எடுப்பீங்க. அப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது ப்ரீ ஒர்க் அவுட், ஜிம்முக்கு போன பிறகு எடுக்கிறது போஸ்ட் ஒர்க் அவுட். அப்போ பார்த்தா ப்ரீ என்பதற்கு தமிழ் சொல் என்ன? முன். இந்த 4 ஆப்ஷனில் முன் எங்கே மட்டும் இருக்குது பாருங்கள், 2வது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏக்கு 2 வரும். இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் 2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் இதை பிக் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ சரியான விடை 2, 1, 4, 3 என்பது சரியான விடை. ப்ரீ சென்சார்ஷிப்னா முன் தணிக்கை, பொசஷன் அப்படின்னா உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம், பிரீமியம் என்றால் முனைமம். அடுத்த கேள்வி பாருங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறி. எளிமையான வினாதான். அலைவைந்த கடல் போல்னா அமைதி, அடியற்ற மரம் போல்னா வீழ்தல், மத்திலகப்பட்ட தயிர் போல் என்றால் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் என்றால் நடுங்குதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி தான், ஈஸி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் உகிர்னா நகம் என்பது பொருள். இப்போ ஈஸியாக நீங்கள் அடிச்சிருக்கலாம் நகைச்சுற்று. 10வது கொஸ்டின் பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கண்ணெழுத்துக்கள். டைரக்ட் கொஸ்டின், இதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அடுத்த கேள்வி, ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி தான். இப்போ 3 மட்டும்தான் இடம் பெறவில்லை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி மிக எளிமையான கேள்வி, நம்ம வகுப்பிலிருந்தே கேட்டிருக்காங்க. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து என்ற வரி எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னா திரிகடுகத்தில் இடம்பெற்றிருக்கு. பழைய புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பாருங்க. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்க. ஓலக்கம், ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓலக்கம் என்பதன் பொருள் என்னன்னா அரசருடைய சபை என்று பொருள். இந்த சொல்லாடல் யார் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா தொண்டரடிப்பொடியாழ்வார் தன்னுடைய பாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறார். ஓலக்கம் என அரசருடைய சபையை குறிப்பிட்டிருப்பார். இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 14 ரூல் வேர்ச்சொல்லை கண்டறிவதற்கு கொடுத்துருப்பேன். அதன் அடிப்படையில் நெடிலுக்கு அடுத்து நாம் எதை தேர்ந்தெடுக்கலாம்னா நெடில் ஒற்றை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நெடில் குறில் ஒற்று என்ற ஒரு வரிசையில் வேர்ச்சொல் அமையாது. நெடில் இருகுறில் ஒற்றுலையும் அமையாது. இது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நம்ம வகுப்பை பார்த்திருந்தாலே எளிமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. அணிகம், 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 அணங்கு இந்த 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு கடினமான கேள்வியாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக இதற்கும் நீங்கள் கொஸ்டினே தெரியலனாலும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் 50-50 ரூலில். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அணிகம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்தி என்பது தான் அணிகம் என்பதன் பொருள். இது சீவக சிந்தாமணியில் இந்த சொல்லாடல் இடம்பெற்றிருக்கிறது. சீவக சிந்தாமணியில். அதற்கடுத்தது அணிகம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிகை என்பது அணிகம். அதற்கடுத்தது அணிகம் என்பதன் பொருள் படையில் ஓர் அளவு. அணங்கு என்பதன் பொருள் காமன். இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிங்கன்னா 4, 2, 3, 1 என்பது தான் சரியான விடை. இதை நீங்கள் எப்படி எளிமையாக 50-50 ரூலில் ஆன்சர் பண்ணியிருக்கலாம்னா ஏ ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். 4 தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அப்போ டி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 3 ஆப்ஷனில் இதுலேயும் எந்த ரிப்பீட்டடும் இல்லை, இதுலேயும் எந்த ரிப்பீட்டடும் இல்லை. ஆனால் டியில் மட்டும் 1, 2 இடத்துல வந்திருக்கு. அப்போ சியும் வராது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாலே 50-50 சான்ஸ் உங்களுக்கு சரியாவதற்கு கிடைச்சிருக்கிறோம். 50-50 உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாசிபிலிட்டியை சூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ. ஏயா, ஆ, ஓ, ஏ என்பது தான் வினா எழுத்துக்கள். மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். இவ்வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் என்பதும் சரிதான். ஏன்னா தன்மை, முன்னிலை, படர்க என்ற மூவிடத்திற்கும் வரும். அதனால் இது இடவினா எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை
என்றால் வெற்பு சிலம்பு பொறுப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. களி கழி இந்த 2 கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். கழி என்றால் மிகுதி என்றும் பொருளும் இருக்கிறது, கழித்தல் என்றும் பொருளும் இருக்கிறது. சால தவ கூர் கழி இவை அனைத்துமே மிகுதி என்ற பொருளை தரும். இப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் வராது. இந்த 2 ஆப்ஷனில் கழித்தல் என்பது இந்த களியை குறிப்பிடும், மாவு களி என்பதும் இந்த களியை குறிப்பிடும். இப்போ சியும் வராது, டியும் வராது. இந்த 2 ஆப்ஷனில் எது சரினா களி என்றால் கழித்தல் இல்லை, கழித்தல் என்று இருந்தால்தான் சரி. இங்கும் களி என்று இருந்து கழித்தல் என்று இருந்தால்தான் சரி. அப்படி பார்த்தா பியும் வராது. இப்போ ஆப்ஷன் ஏ களி என்றால் போர், கழி என்றால் மிகுதி. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி எளிமையான கேள்விதான். கீழ் காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடிமணம் என்பது உரிச்சொல் தொடர். அழைத்தனர் உற்றார் என்பது கண்டிப்பாக இடைச்சொல் தொடர் கிடையாது. அம்மா வாழி என்பதும் இடைச்சொல் தொடர் கிடையாது. இப்போ எது சரினா நிலவோ காய்ந்தது, ஓ என்பது ஒரு இடைச்சொல், புத்தகத்தில் இருக்குது. ஓ என்பது ஒரு இடைச்சொல். இப்போ இதுதான் இடைச்சொல் தொடர். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது எளிமையான கேள்விதான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, எளிமையான கேள்விதான். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருளை கண்டறிக. அதாவது ஒரு பொருள் சிறியதாக இருக்கிறது என்று நாம் ஏளனம் செய்யக்கூடாது, குறைந்து மதிப்பிடக்கூடாது. கடுகு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய காரம் பெரியது என்பது தான் இந்த பழமொழியினுடைய பொருள். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, குறைத்து நாம் எதனையும் மதிப்பிடக்கூடாது. அடுத்த கேள்வி பாருங்க, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ட்ரிக்கு பயன்படுத்தி நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் முதல்ல டைரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கடன் கழித்தல் என்றால் என்ன பொருள்னா மனமின்றி செய்தல். இவனுக்கு நான் என்ன கடன் பட்டிருக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம். இப்போ அதற்கு பொருள் என்னன்னா மனமில்லாமல் செய்வது தான். இதெல்லாம் இவனுக்கு செய்ய வேண்டி இருக்கே என்பது தான் பொருள். அப்போ மனமின்றி செய்தல் தான் கடன் கழித்தல் என்பது. கடை விரித்தல் அப்படின்னா என்ன பொருள்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரித்தல் என்றால் தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் என்றால் முரண்படுதல் என்று பொருள். கச்சை கட்டுதல்னா முரண்படுதல். கக்கல் கரிசல் என்றால் கலங்கல் நீர். இப்போ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. இதை எப்படி நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம்? ஆப்ஷன் ஏல பாருங்கள் 4 மட்டும்தான் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் பியில் பாருங்கள், சியில் பாருங்கள், டியில் பாருங்கள். பியில் எந்த எண்ணும் ரிப்பீட்டடாக இல்லை, சியில் 2 வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனில் ஏதா ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. டியில் பாருங்கள் 3 வந்து 3 இடத்துல இருக்குது. அப்போ கண்டிப்பாக பியும் வராது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. உங்களுக்கு கொஸ்டினே தெரியலனாலும் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கலாம். அடுத்தது டைரக்ட் கொஸ்டின். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி டைரக்ட் கொஸ்டின். டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பு இல்லாதது எது? தமிழ் எழுத்தாளர். சரி. கண்டிப்பாக திறனாய்வாளர். குரலை எல்லாம் திறனாய்வு செய்திருக்கிறார். வழக்கறிஞர் தொழிலை விட்டு தான் தமிழ் இலக்கிய பணிக்கு அவர் திரும்பினார். இப்போ எது மட்டும் வராதுன்னா பேராசிரியர் வராது. இது நம்முடைய புத்தக குறிப்பிலேயே இருக்குது. இப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பிழையான தொடரை கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. மயங்குழி எழுத்துக்கள்லேருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. லா லா இந்த 2 வச்சு மட்டும் கேட்டிருக்கிறாங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது பிழையற்றது. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் பிழையற்றது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இது தவறு. காலையில் என்று வர வேண்டும். மனம் வீசியதில் 3 சுழினா தான் நமக்கு வரணும். இதுதான் பிழையான சொற்றொடர். ஆப்ஷன் டியும் சரியாக தான் இருக்குது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கினா. இதுவும் பிழையற்ற தொடர் தான். இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது மிக மிக எளிமையான ஒரு கேள்வி. அழிந்தது தீமை. தீமை என்பது பண்பு, குணம். இப்போ முதல்ல 3. அற்றது பிறப்பு. பிறத்தல் என்பது தொழில். இப்போ 4. நல்லது கை. கை என்பது சினை. அப்போ 1. குளிர்ந்தது நிலம். நிலம் என்பது இடம். இப்போ 3, 4, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். செற்றம் என்ற சொல்லின்
எதிர்ச்சொல்லை கண்டறிக. எப்பொழுதுமே நேரான பொருளா எதிர்பொருளான்னு பார்க்கணும். எதிர்ச்சொல்லை கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. உங்களை குழப்பதற்கு எடுத்த உடனேயே பகை கொடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக பகை வராது, ஏன்னா அது நேர்ச்சொல். அவங்க கேட்டது எதிர்ச்சொல். இப்போ செற்றம் என்பதன் எதிர்ச்சொல் கேண்மை, அதாவது நட்பு என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான். முதல்ல உயிரெழுத்து பார்க்கணும், ஆ முதல் அக்கு வரை. அப்படி பார்த்தா இந்த 4மே சரியாக தான் இருக்குது. அதற்கடுத்து ஆயுத எழுத்து பார்க்கணும், அதுவும் இல்லை. அதற்கடுத்தது மெய்யெழுத்துக்களும் அதனுடைய வர்க்கங்களும் நம்ம பார்க்கணும். அப்போ கா தான் வரும். காக்கு அடுத்தது சா. சால இருக்கக்கூடிய எல்லா வர்க்கத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த எழுத்துக்கே போனோம். இப்போ சாக்கு அடுத்தது செங்கீரை, அதற்கடுத்தது தா, தாக்கு அடுத்தது மா, மாக்கு அடுத்தது கடைசியாக வா. இதுதான் சரியாக இருக்கு. அப்போ இதற்கு சரியான விடை எதுனா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி மிக எளிமையான கேள்வி. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இது தவறு தான், ஏன்னா உயிரெழுத்து முதலில் வந்தால் ஓர் என்பது தான் வர வேண்டும். இப்போ இது தவறு. உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த கூற்று சரி, முதல் கூற்று தவறு. இப்போ கூற்று தவறு, காரணம் சரி என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி ஈஸியான கொஸ்டின் தான். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை, கோவன்புத்தூர், கோவை, பூந்தமல்லி, பூனமல்லி, சோழநாடு, சோநாடு. இப்போ சரியான விடை 3, 1, 4, 2 என்பது சரியான விடை. இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அடிச்சிட்ருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. எளிமையான கேள்விதான். கண்ணன் நேற்று வருவான்னு வரக்கூடாது, கண்ணன் நேற்று வந்தான் என்று வந்திருக்கணும், இறந்த காலம். அன்பு நாளை வந்தான் வந்திருக்கக்கூடாது, அன்பு நாளை வருவான் வந்திருக்கணும், அது எதிர்காலமாக வந்திருக்கும். கவின்மொழி வருவாள் என்பது எதிர்காலத்தை குறிப்பிடுகிறது. அவங்க கேட்டது நிகழ்காலம். இப்போ பூமி சூழ்கிறது என்பது தான் நிகழ்காலம். கிறு, கின்று, ஆனின்று இடைநிலைகள் வருவது தான் நமக்கு நிகழ்கால தொடராமையும். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் டி சரி. அடுத்தது பாருங்க, யானைகள் விரைந்து ஓடியது தவறு. யானைகள் விரைந்து ஓடின என்று வர வேண்டும். இந்த கூற்று தப்பு. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும், தவறு. பலவின்பாலுக்கு பலவின்பால் விகுதி தான் இடம்பெறணுமே தவிர ஒன்றன்பால் இடம்பெறக்கூடாது. அப்போ இந்த கூற்றும் தவறு தான். சரியான விடை கூற்று தவறு, காரணம் தவறு என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கலை சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெட்டரான் என்பது திறனாளர் என்று பொருள். இப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது எளிமையான கொஸ்டின், நமக்கு நிறைய முறை நம்ம பார்த்துருப்போம். கலை சொல்லுக்கிடையான தமிழ் சொல்ல கிளேசியர் என்றால் பனியாறு என்று பொருள். அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரிலனாலும் உங்களுக்கு ரெக்கார்டுனா என்ன பொருள்? பதிவேடு. இஷ்யூனா என்னது? வழங்கு. அப்போ பியில் எந்த இடத்துல 1 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டெல்லியில் மட்டும்தான் பிக்கு 1 இருக்குது. இப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் செஞ்சு இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடோரிங் எனும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல்லை கண்டறிக. அடோரிங் என்றால் போற்றுதல், போற்றுதலுக்குரிய நபர். அடோரபுல் என்றாலே போற்றுதலுக்குரியது என்று பொருள். இப்போ அடோரிங் என்றால் போற்றுதல் என்று பொருள். அடுத்த கேள்வி எளிமையான கேள்விதான். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. சரியான கூற்று. ஒருவனுக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு வரக்கூடாது, வேறு இல்லைன்னு வரணும். இப்போ இந்த கூற்று தவறு. இப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது பாருங்க, குறள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த குறள்ல இருந்து நம்ம டெஸ்ட்லேயே பல முறை கொஸ்டின் கேட்டிருந்தோம், அது அப்படியே வந்திருக்கு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார்னா கற்றவர்களிலேயே மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் என குறள் குறிப்பிடுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. இதுவும் குறள் இருந்து கேட்டிருக்கிறாங்க. தகுதியான் வென்றுவிடல் என்ற வரிகளில் தகுதியான் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா பொறுமையால் வென்றுவிடல். ஒருவர் உன் மீது இருக்கக்கூடிய கோபத்தினாலோ பொறாமையாலோ மிகுதியால் உங்கள் மீது அவர் அடக்குமுறைகளை மேற்கொண்டால் நாம் நம்முடைய தகுதியால் நம்முடைய பொறுமையால் வென்றுவிட வேண்டும் என வள்ளுவ பெருமகனார் குறிப்பிட்டிருப்பார். அதுதான் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொறுமை.
அடுத்த கேள்வி பாருங்க, மிக 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 எளிமையான கேள்வி, ஆனால் தவறு செய்ய வாய்ப்புள்ள கேள்வி. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆமாம், எப்படி மெய்யெழுத்துக்களில் கசட தப்பற எரள வழ ஞனன நமன என்பது இணை எழுத்துக்களாக கருதப்படுகிறதோ அதே போல ஆ என்ற நெடில் உயிரெழுத்துக்கு குறிலாவும், ஈ என்ற நெடில் எழுத்துக்கு குறில் ஈயும், ஊ என்ற நெடில் எழுத்துக்கு குறில் ஊவும், ஐ என்ற நெடில் எழுத்துக்கு குறில் ஈயும், ஏ என்ற நெடில் எழுத்துக்கு குறில் ஏவும், ஓ என்ற உயிரெழுத்துக்கு குறில் ஓவும் இணை எழுத்தாக அமையும். அதே போல ஆ என்ற குறிலுக்கு நெடில் ஆ இணை எழுத்தாக அமையும். இது போல பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நட்பெழுத்தாக அமையும். அப்படி பார்த்தா மெய்யெழுத்துக்கும் இணை எழுத்து இருக்கிறது, உயிரெழுத்துக்கும் இணை எழுத்து இருக்கிறது. அதை தான் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்து உண்டு, இது சரி. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும், இதுவும் சரிதான். இப்போ இதற்கான சரியான விடை கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மிக எளிமையாக நீங்கள் பொறுத்திருக்கலாம். மறுப்பு என்பதன் பொருள் என்ன? யானை தந்தம். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் மட்டும் 4ல் ஆரம்பிக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி தான். அப்படி பார்த்தா 40வது கேள்விக்கும் சரியான விடை ஆப்ஷன் சி தான். ஆனால் எல்லாருக்குமே மறுப்பு என்றால் யானை தந்தம்னு தெரியும், முத்தொள்ளாயிரத்தில் நமக்கு வந்திருக்கும். அப்போ ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் சியை தேர்ந்தெடுத்துருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் கடினமான கேள்வியை தான் அடுத்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க, பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கனகம் என்றால் பொன் என்று பொருள். தன்னகரத்தில் வருகின்ற கனகம் என்றால் படை என்று பொருள். இந்த ரெண்டுத்தை வச்சே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுருக்கலாம்னா பொறுத்திருக்கலாம். இப்போ மானி என்றால் என்னன்னா, மானி என்றால் குள்ளன், மானி என்றால் மாமன், கனகம் என்றால் படை, கனகம் என்றால் பொன். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடை 2, 4, 3, 1 பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, அரை புள்ளி அமையும் இடங்கள் ஏதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அரைப்புள்ளி எங்கே அமையும்னா, ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிஞ்சா கண்டிப்பாக அரைப்புள்ளி அமையும். அப்படி பார்த்தா கபிலர் பாரியை கண்டார், கபிலர் என்பவர் எழுவாய், கண்டார் என்பது பயனிலை, பாடினார் என்பது பயனிலை, பெற்றார் என்பதும் பயனிலை. இப்போ கரெக்டாக இருக்குது, கூற்றும் கரெக்டாக இருக்குது, காரணமும் கரெக்டாக இருக்குது. இப்போ சரியான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் காற்புள்ளி இடுக. இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏன்னா ஆசிரியருக்கு பக்கத்தில் காற்புள்ளி வரக்கூடாது. எப்போ வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நூலை பற்றியோ ஏதாவது ஒரு கூற்றை பற்றியோ நம்ம விளக்கும் போது தான் இரட்டை மேற்கோள் குறி இட்டு விட்டு அதை விளக்குவதற்கு முன் நம்ம என்ன செய்வோம்னா காற்புள்ளி இடுவோம். இப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 44வது கேள்வியை பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டைரக்ட் கொஸ்டின். கட்புலமேவி என்பது தான் சரியான விடை. காட்சி வருடி அப்படின்னு சொல்லலாம், பார்வை வருடி என்றும் சொல்லலாம். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடை ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, பொறியியலில் ஆன்கரேஜ் எனும் ஆங்கில சொல்லிற்கான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. ஆன்கர் அப்படின்னாலே ஊன்றுகோல் அல்லது துணை என்றுதான் பொருள். இதன் அடிப்படையில் பார்த்தா ஊன்று தலை என்பது சரியான விடை. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் வேலை பிசகிவிட்டது என சொல்லி நம்ம கேட்டிருப்போம் தெற்கு பகுதிகளில். அதற்கு பொருள் என்னன்னா, அதற்கான காலம் கடந்து விட்டது என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்பசைத்த குரங்கை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. நம்ம டெஸ்ட்டிலே பலமுறை இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறோம், வீடியோவும் போட்டிருக்கோம். இதற்கு சரியான விடை வேதனை. ஏனென்றால் ஒரு மரத்தை இரண்டாக பிளந்து நடுவில் ஆப்பு வைத்திருக்கிறாங்கன்னா குரங்கு அதன் மேல் வந்து அமர்ந்து இது அசைச்சிருச்சுன்னா நடுவில் அது மாட்டிக்குச்சுன்னா வேதனைப்படும். அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, எளிமையான கேள்வி. ஓவேசா அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். சரியான கூற்று. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். அதனால் பதிப்புத்துறை வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா சரிதான். சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது.
அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய். போன வாரம் தான் ஒரு கிளாஸ் போட்டேன். அந்த கிளாஸில் நான் போட்ட முதல் 4 பாயிண்ட் அப்படியே நமக்கு கூற்றா கேட்டுட்டாங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. சரி. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்பது சரி. அதனால்தான் இந்தியா மொழிகளின் காட்சிசாலைன்னு அழைக்கப்படுகிறதுன்னு அகத்தியலிங்கம் கூறியிருப்பார். இதுவும் சரிதான். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர், ஈராஸ் பாதிரியான் கொடுத்துருக்கிறாங்க. இது தவறு. அடுத்ததும் பார்த்துருங்க, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி என பிரிக்கப்பட்டுள்ளது என்பதும் சரிதான். இப்போ எந்த கூற்று தவறுன்னு பார்த்தீங்கன்னா 3வது கூற்று மட்டும்தான் தவறு. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. இதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆ என முடிந்தால் இறந்த காலம் அல்லது நிகழ்காலம்னு சொல்லியிருக்கிறேன். அதுவே பும் என்று முடிந்தால் எதிர்காலம் பெயரச்சம் என்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ ஆழ முடிஞ்சிருந்தா இறந்த காலமாக இருக்கலாம், நிகழ்கால பெயரச்சமாக இருக்கலாம். உம்முல முடிஞ்சிருந்தா எதிர்கால பெயரச்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், பாடும் பாடல்னு இருக்குது. அப்போ உம்முல முடிஞ்சிருக்கு. இதற்கு சரியான விடை எதிர்கால பெயரச்சம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நட என்னும் வேச்சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயர். நடந்தது, கண்டிப்பாக இது அக்ரிணை. நடப்பது அக்ரிணை. நடப்பவை அக்ரிணை. நடந்தவன் அவன் என்பதுதான் உயர்திணை. இப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வைத்த என்பது பெயர் எச்சம், வைத்து என்பது வினை எச்சம். இந்த இரண்டில் ஏவல் வினைமுற்று எதுனா டி தான் சரியான விடை. வைத்தது கிடையாது. இப்போ ஏவல் வினைமுற்று வைத்தாள் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி, இருபொருள் தருக. தாரணி என்றால் பூமியையும் குறிக்கும் உலகத்தையும் குறிக்கும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள். மீமிசை ஞாயிறு என்றாலே மேல் இடத்தில் உள்ள கதிரவன் என்றுதான் பொருள். மீமிசை ஞாயிறு என்றால் என்ன பொருள்னா மேல் இடத்தில் உள்ள கதிரவன் என்ற பொருள். இதற்கான சரியான விடை மேல் பகுதி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிக. கொஞ்சம் கடினமான கொஸ்டின் தான். நிறைய பேர் இதற்கு சரியான விடை போட்டிருக்க மாட்டீங்க. முரல் என்றால் எதை குறிப்பிடும்னா மீனை குறிப்பிடும். வகுளி என்றாலும் மீனை குறிப்பிடும். வாழை என்றாலும் மீனை குறிப்பிடும். ஆனால் வியாழம் என்பது பாம்பு குறிப்பிடும், புலியை குறிப்பிடும். இப்போ இந்த 4 சொல்லில் பொருந்தாதது எதுனா வியாழம் என்பதுதான் சரியானது. ஏனென்றால் அதுதான் பொருந்தவில்லை. அடுத்தது, பிறவினை தொடரை கண்டறியணும். அன்பு பாடல் பாடினான். பாடியது அன்பு, இது தன்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றால். கற்றது கவின்மொழி, அதனால் இது தன்வினை. அடிகள் மறை ஓதினார். ஓதியது அடிகள், அதனால் இதுவும் தன்வினை. மீதி இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், டி தான் பிறவினை. அரசன் மாலை அணிவித்தான். மாலையை அணிந்தது யார்? வேறு யாரோ ஒருவர் தான் மாலையை அணிந்திருக்கிறார். அணிவித்தது தான் இவர், அதனால் இதுதான் பிறவினை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி கேட்டாதான் மாணவர்களுக்கு இலக்கணத்தின் மேல் ஒரு ஆர்வம் ஏற்படும். வெறும் மக்கப் மட்டும் பண்ணிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பிரித்தெழுதுகிறத மட்டும் அப்படியே 2000 பிரித்தெழுதுக கொடுக்குறாங்க, மக்கப் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. புணர்ச்சி விதியவே நடத்துறது கிடையாது. அதனால் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கும்போது தான் தமிழின் மீது ஆர்வம் ஏற்படும், இலக்கணத்தின் மீதும் ஆர்வம் ஏற்படும். திறமையான போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா உருவாவாங்க. எப்பேற்பட்ட ஒரு அருமையான கேள்வி பாருங்கள். 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும். அப்போ முதல்ல நீங்கள் முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவு இல்லை, 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, 3ஆம் வேற்றுமை உருவு ஆல். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்ட பிறகு தான் இதற்கு ஆன்சர் பண்ண முடியும். 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் என கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு வாக்கியத்தை நான் இதற்கு எடுத்துக்கிறேன். முருகன், ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறேன். முருகன் வீட்டை கட்டினான். முருகன் வீட்டை
கட்டினான். இன்னொரு வாக்கியத்தை இதிலிருந்து எடுத்துக்கிறேன். வீடு முருகனால் கட்டப்பட்டது. வீடு முருகனால் கட்டப்பட்டதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இது செய்வினை, இது செயற்பாட்டு வினை. செய்வினையில் இருந்து தான் நான் என்னவா மாற்றிருக்கிறேன்னா செயற்பாட்டு வினையாக மாற்றிருக்கிறேன். அப்படி மாற்றும் பொழுது எனக்கு என்னென்ன மாறி இருக்குன்றதை பாருங்கள். முருகன் என்பது இங்கே எழுவாய், வீட்டை என்பது இங்கு செய்யப்படும் பொருள். ஆமாம் தானே? எதை கட்டினான்? வீட்டை கட்டினான். யார் கட்டியது? முருகன். எதை என்று கேட்பதற்கு வருகிற விடைதான் செய்யப்படும் பொருள். யார் என கேட்பதற்கு வருகின்ற விடைதான் எழுவாய். இது பயனிலை. இப்ப பாருங்க, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது எது? வீட்டை. முதல் வேற்றுமையாகவும் பாருங்க, முதல் வேற்றுமையா மாறிச்சு பாருங்க. வீடு என்பதுல வேற்றுமை உருபு இருக்கா? இல்ல. இப்ப முதல் கூற்றுல இது சரியாயிடுச்சு. முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும். செய்வினையில முதல் வேற்றுமையில் இருப்பது எது? முருகன். முருகன் கூட ஏதாவது வேற்றுமை உருபு இருக்கா? கிடையாது. அது என்னவா மாறி இருக்கு? முருகனால் மாறி இருக்கு. மூன்றாவது வேற்றுமை உருபு எது? ஆல். அப்படி பார்த்தா இந்த கூற்றுப்படி ஒரு வினை செய்வினையாக இருந்து அதனை செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுதுதான் இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. சூப்பர் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து இந்த கேள்வியை கேட்டதற்கு மிகப்பெரிய ஆதரவு பார்த்தீங்கன்னா நான் தரேன். அடுத்த கேள்வி பாருங்க. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் ஏதுன்னு கேட்குறாங்க. தனிமரம் காடாதல் இல் என்பதை எப்போ சொல்லுவாங்க? இப்போ எனக்கு உறவுகளையே பிடிக்காது. இப்போ உறவுகளை பிடிக்காது என்று நான் எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்னா என்னுடைய தாயார் என்னிடம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பொழுதுமே தனிமரம் காடாகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள்னா, நட்பை பெருக்கிக்கொள், உறவை பெருக்கிக்கொள், தனியாக இருப்பது கேடு தரும், தனிமரம் எப்பொழுதும் காடாகாது என்பது தான் அதனுடைய பொருள். இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னா, நட்பை பெருக்குதல் என்பதுதான். நேரடியாக அதை தான் அது குறிப்பிடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. 59வது கேள்வி மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய கேள்வி. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. நல்ல வழியில் நம்ம பொருள் ஈட்டினோன்னா அந்த பொருள் நம்மிடம் இருந்து போனாலும் எப்படியாவது மீண்டும் நம்ம கிட்ட வந்துடும். ஆனால் தீய வழியில் நம்ம பொருளை ஈட்டினால் கண்டிப்பாக அந்த பொருள் மிக விரைவில் அது அழிந்துவிடும். இதுதான் இந்த குறளுக்கான பொருள். இப்போ இந்த குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிய சொல்கிறாங்க. இப்போ எறும்பு ஊற கல்லும் தேயும்னா கடின உழைப்பை குறிப்பிடுகிறது. எறும்பு ஊற கல்லும் தேயும்னா கடின உழைப்பை குறிப்பிடுகிறது. குந்தி தின்றால் குன்றும் மாளும் என்பது சோம்பேறித்தனத்தை குறிப்பிடுகிறது. சோம்பேறித்தனத்தை குறிப்பிடுகிறது. செல்வம் நிலைக்காது அழியும், நீ சோம்பேறியாக இருந்தால் செல்வம் அழிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறது. கிட்ட நெருங்க முட்டப்பகை என்பது எப்பொழுதும் உறவுகளை தூரத்தில் நின்று பார்த்தால்தான் அந்த உறவு நீடிக்கும் என்பதுதான் கிட்ட நெருங்க முட்டப்பகை. உறவுகளை அருகருகே நம்ம வைத்து கொண்டால் பல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பகை ஏற்படும். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. இப்போ இதற்கு பொருத்தமான ஆப்ஷனாக எது வரலான்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதே, பேய் போல் ஆசைப்படாதே என்பது தான் இந்த பழமொழிக்கான பொருள். இப்போ இந்த பழமொழியும் இந்த குறளும் ஒரே பொருளை தருகிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்கள். தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஸ்பானிஷ்லையும் இருக்குது, போர்ச்சுகீசிய மொழியிலும் இருக்கிறது. கமராடா என்ற போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து உருவானது தான் காம்ரேட். அந்த காம்ரேட் என்ற சொல் தான் தோழன் என்ற பொருளை தருகிறது. சரியான விடை சி. இது மிக மிக எளிமையான கேள்விதான். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். இப்போ சரியான இடையனா எது நேருக்கு நேர் பொருந்தி இருக்குன்னு பார்க்கணும். தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள், இப்போ இதுவும் பொருந்தலை, இதுவும் பொருந்தலை. முடியரசன் வீரகாவியம், இது பொருந்திருச்சு. கவிமணி ஆசிய ஜோதி, இதுவும் பொருந்தலை. ரசிகமணி இதய ஒளி, இதுவும் பொருந்தலை. இப்போ சரியாக பொருந்தி உள்ளது 2 தான். 2 எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் சரியான இணை. அடுத்த கேள்வி. தொடர் அமைக்க. ஒரு சின்ன தப்பு செய்திருந்தாலே நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி. விரிந்தது, வெறித்தது. ஒரு சிறிய வித்தியாசம் நமக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு 100க்கு 99 பேர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. முதல்ல மாலை நேரத்தில் அள்ளி இதழ் விரித்தன என்று இருக்கிறது. மயில் தோகை விரிந்ததுன்னு இருக்கு. இது தவறு. அள்ளி இதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்ததுன்னு வந்திருக்கணும். இப்போ இது தப்பு தான். அது இல்லாமல் பாருங்கள், இதழ்கள்னு வந்திருக்கோம். இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தப்பு தான். பி பாருங்கள். மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரித்தன, மயில் தோகை விரித்தன, இதுவும் தப்பு.
ஏன்னா 2 இடத்துலையுமே ஒரே வினை வந்திருக்கு, பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்திருக்கு. அல்லி இதழ்கள் விரிந்தனன்னு வரணும், ஆனால் விரித்தனன்னு இருக்கு. இதுவும் தப்பு. இங்கே தான் நீங்கள் மாட்ட போகிறீங்க. யார் சிஏ சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, யார் டிஏ சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்கள். சரியான விடை எதுன்றதையும் பார்த்துங்க. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, சரி. மயில் தோகை விரித்தது, இது சரியா? மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது சரியா? நல்லா புரிஞ்சுங்க. மயில் தோகை என்பது விரிந்தனன்னு வந்தாதான் சரி. மயில் தோகை விரிந்தன. இங்கு மயில் தோகை என்பது முழுக்க முழுக்க அந்த தோகையை மட்டும் குறிப்பிடுகிறது. முழுக்க முழுக்க எதை குறிப்பிடுகிறது? தோகையை மட்டும் குறிப்பிடுகிறது. அப்போ தோகை என்பது பூவை போல, அப்போ பூ விரிந்தனன்னு தான் சொல்லுவோமே தவிர பூ விரித்ததுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ மயில் தோகை விரிந்தன என்று தான் இங்கு வர வேண்டுமே தவிர விரித்ததுன்னு வரக்கூடாது. அப்போ இதுவும் தப்பு. இப்போ என்ன செய்யணும்? மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது, இங்கே தான் விரித்ததுன்னு வரணும். இப்போ மயில் தான் தோகையை விரிக்கிறது, இப்போ இங்கு தான் மயில் தோகையை விரித்தது என்று வர வேண்டும். இப்போ ஆப்ஷன் சி தவறு, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சிறிய வித்தியாசம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். நிறைய பேர் அந்த கொஸ்டினுக்கு தவறு செய்திருப்பீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம், சரி. 2 சொற்களுக்கிடையே இக்கி என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மிக மிகச் சரி. 2 கூற்றுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. எளிமையான கேள்வி, ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் தவறு செய்திருப்பீங்க. பலா கூட்டல் அருமை, பலா கூட்டல் அருமை சேர்த்து எழுத சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை எது? பலாவருமை என்பது தான் சரியான விடை. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ மா கூட்டல் இலைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை எப்படி எழுதுவீங்க? உடம்போடு மெய் புணர்ச்சி, ஈ ஈ ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் என்ற விதிப்படி நிலைமொழியில் இம் கூட்டல் ஆண் இருக்கு. இப்போ ஆ என்பது ஏனைய உயிர்வழின் வவ்வும் என்ற விதிப்படி மா கூட்டல் இவ் கூட்டல் இலை, இவ் கூட்டல் இ வி, இப்போ மாவிலை என்று உணர்ந்து வந்திருக்கும். அதேதான் பலா கூட்டல் அருமை. பலாவில் இருக்கக்கூடியது ஆ. ஆ என்றால் ஏனைய உயிர்வழின் வவ்வும் என்ற விதிப்படி இவ் தோன்றும், இவ் தோன்றால் வா வரும். இப்போ பலா வறுமை என்ற புணரும். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. பயங்கரமான கேள்வி. கண்டிப்பாக 190% பேர் தவறு செய்திருக்கக்கூடிய கேள்வி. கங்களகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. முதல்ல இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா கங்கை ஆறும் ஓட்டமும் என்று பொருள். கங்கை ஆறும் ஓட்டமும் என்று பொருள். இப்போ கங்கை ஆறும் ஓட்டமும் என்றால் கங்கு என்பது வராது, கங்கு என்பதும் வராது, கங்கை என்பதும் வராது. இப்போ கங்கா கூட்டல் ஓகம், அதுதான் கங்கௌகம். கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம் என சேர்ந்து வந்திருக்கிறது. அப்போ பிரித்து எழுதினால் கங்கை ஆறும் ஓட்டமும் என பொருள் தரும். ஓகம் என்றால் ஓட்டம், கங்கா என்றால் கங்கை நதி. இப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லையும் புறநானூறில் இருக்கக்கூடிய சொல்லையும் சேர்த்து வச்சு நமக்கு கேள்வியாக கேட்டுக்கிறாங்க. கோரல் கொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறி. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் கண்ணகியிடம் என்ன குறிப்பிடுகிறார்? கள்வனை கோரல் கொடுங்கோல் அன்றுன்னு குறிப்பிடுகிறார். அப்போ இதற்கான பொருள் என்ன? கொல்லுதல் தான். இப்போ கோரல் என்றாலே கொல்லுதல் தான். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் கொல்லுதல் என்ற பொருளை தருவது எது? ஆடா? கிடையாது. ஆடலா? கிடையாது. அரவை என்றால் பாம்பு. இப்போ அடுதல் தான் சரியான விடை. இது புறநானூரில் இந்த வார்த்தை இருக்கு. ஒருவனை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இயற்கையே என குறிப்பிடுகிறார். ஒருவனை ஒருவன் போர்க்களத்தில் போரிட்டு கொள்வதும் இறந்து போவதும் புதுவது அன்று, அது உலக இயற்கை என புறநானூறு வரி குறிப்பிடுகிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது பாருங்க. நம்மளுடைய வகுப்பிலேயே வி என்ற சொல்லுக்கான பொருளுக்கு 4 கொடுத்துருப்போம். அது அப்படியே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லிற்கான பொருள் என்னன்னா பறவை, பூ, நீக்கம், அழிவு. நம்ம இதை வகுப்பாகவே கொடுத்துருக்குறோம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே தான். அடுத்த கேள்வி பாருங்க. கடுமையான கேள்வி, கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் ட்ரிக்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக இதற்கு நம்ம பதில் அளித்திருக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நேரடியாக சொல்லிடு. நவ்வி என்றால் மான் குட்டியை குறிப்பிடும். நவ்வி என்றால் மான் குட்டியை குறிப்பிடும். மரி என்பது மானை குறிப்பிடும். இப்போ இளமை பெயரில் நவ்வி என்பது மரியை குறிப்பிடும். அதற்கடுத்து பாருங்க. முதலை
எதை குறிப்பிடும் என்று பார்த்தால் பார்ப்பு. உடும்பு என்பது ஓந்தி. மீன் சினை. மீன் என்றால் சினை. அந்த மீனுடைய முட்டையை தான் சினைன்னு சொல்லுவோம். இப்போ சரியான விடை 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புல்லின் உறுப்பை கண்டறிக. எளிமையான கேள்வி. தளிர் என்பது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, கொஞ்சம் கடினமான கேள்விதான். மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை கண்டறிக. இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கண்ட்ரோல் என்றால் கட்டுப்பாடு தான். இப்போ கண்டிப்பாக ஏ வராது, சி வராது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வரணும். இப்போ இதற்கு சரியான விடை நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும்னா, வல்லாண்மை என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். வரைவு என்றால் டிராஃப்ட் தான். இங்கே மோனோபாலி என்பது வல்லாண்மையை குறிப்பிடுவதால் ஆப்ஷன் பாம்பேவை தேர்ந்தெடுக்கிறோம். பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எதை கொடுக்குறாங்கன்றது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்களை பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அபுலியா என்றால் என்ன பொருள்னா, அபுலியா என்ற நோய் மன உறுதி குறைபாடு நோய். அக்கோமியா என்றால் தலைவழுக்கை. நல்லா பாருங்க, அக்கோமியானா தலைவழுக்கை. அலோபீசியா யூனிவர்சாலிஸ் என்பதுதான் உடல் வழுக்கை. அப்சஸ் என்பது சீழ்கட்டி. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எப்படி நம்ம எளிமையாக தேர்ந்தெடுத்திருக்கலாம் பாருங்க. 4 வந்து பியில் 3 இடத்துல இருக்கு. கண்டிப்பாக டி வராது. இந்த 3 ஆப்ஷனில் 3 2 இடத்துல ஏலியம் பிலியன் தான் இருக்குது. அப்போ சி கண்டிப்பாக வராது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணியிருந்தாலே 50-50 சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், எளிமையான கேள்வி. பத்தியை கொடுத்துருக்குறாங்க. பத்தியிலிருந்து நம்ம பதிலை கண்டுபிடிக்கணும். பத்தியே கொடுக்கறனால நம்மளால் பதிலை கண்டுபிடிச்சிருக்க முடியும். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வாவு சிதம்பரனார். வஉசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். இந்த 2லும் புலமை பெற்றிருந்தார். அந்த பத்தியே கொடுக்கலனாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் சி சரி. அடுத்தது குறளில் இருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் என்பதுதான் கேள்வி. இதற்கான குறள் என்னன்னா, மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் என்பதுதான் இந்த கேள்விக்கான குறள். அதற்கு பொருள் என்னன்னா, கண்ணிருந்தும் யார் இரக்கம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மண்ணோடு வளரும் மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்பதுதான் பொருள். இப்போ சரியான விடை இரக்கம் இல்லாதவர்கள்தான் மரத்திற்கு ஒப்பானவர்கள். அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சரி, ஏ, யா, ஆவோ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை காட்டுகிறது. இது வினா எழுத்து, சுட்டெழுத்து கிடையாது. சுட்டெழுத்துனா ஆயிவு தான் சுட்டெழுத்து. இப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். சரி, இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆயிவு என்பது வந்திருக்கிறது. 2ம் சரிதான். இப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்வி. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். ஏ என்ற நெடிலுக்கு குறில் ஏ இணை எழுத்து சரி. தா என்ற மெய்யெழுத்துக்கு நா என்ற மெய்யெழுத்து சரி. இதற்கு பேரே நம்ம என்ன சொல்லுவோம்? தன்னகரம் என்று தானே குறிப்பிடுவோம். இப்போ இது சரி. ரா என்ற மெய்யெழுத்துக்கு இன் என்ற மெய்யெழுத்து சரி. இதையே நம்ம எப்படி தான் குறிப்பிடுவோம்? ரன்னகரம் என்று தான் இந்த நாவையே குறிப்பிடுவோம். இப்போ இதுவும் சரி. ஐக்கு ஈ என்பது தான் வர வேண்டும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கிட்டத்தட்ட பல ஆய்வுகளை என்னை மேற்கொள்ள வைத்த ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதை எதுவுமே செய்ய முடியாது. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். இதை நம்ம எதையுமே அவங்கள கேள்வியே கேட்க முடியாது. நன்னூலில் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. கழகத்தமிழ் அகராதி, பவானந்தர் தமிழ்ச்சொல் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை என கேட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு பல ட்ரிக்குகளை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நியரஸ்ட் வேல்யூ இருந்தால் அதை தேர்ந்தெடுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா நியரஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் 42 சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 40 சூஸ் பண்ணியிருக்கலாம். 50க்கு 50 சான்ஸ் இருந்திருக்கும். இப்போ இந்த 3 அகராதிலையுமே எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னா 40 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்குது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்க, குறுந்தொகையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. எதிர்ச்சொல்ல எதிலிருந்து கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த வரி எந்த நூல் என்றால் குறுந்தொகையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. உறவோர் ஆயின் அறிவுடையவர்கள் அறிவுடையராக இருத்தல்,
உறவோர் உறவோர் ஆகுக, அறிவுடையவர் அறிவுடையராகவே இருங்கள். மடவமாக மடந்தையே, மடவம் என்றால் அறிவில்லாதவர் என்று பொருள், மடந்தை என்றால் இங்கு தோழி என்று பொருள். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க. உறவோர் என்றால் அறிவுள்ளவர், மடவம் என்றால் அறிவில்லாதவர். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஒருவர் கூறும் கூற்றை விளக்கினாலோ ஒரு நூல் குறிப்பிடக்கூடிய வரிகளை விளக்கினாலோ நாம் இரட்டை மேற்கோள் குறிய பயன்படுத்துவோம். நம்ம என்ன பயன்படுத்துவோம்? இரட்டை மேற்கோள் குறிய பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ஆசிரியர், எடுத்துக்காட்டுக்கு ஆசிரியர் நான் நாளை பள்ளிக்கு வரமாட்டேன், நான் நாளை பள்ளிக்கு வரமாட்டேன் என்று கூறினார் என்று நம்ம சொல்கிறோம். இப்போ அவர் கூறிய கூற்றை விளக்குறோம், அதற்கு இரட்டை மேற்கோள் குறி இடுகிறோம். விளக்கும் இடத்தில் நம்ம அதற்கு முன்பு என்ன நிறுத்தற்குறியை பயன்படுத்தணும்னா கார்புள்ளியை பயன்படுத்துவோம். இப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கான இணையை கண்டறிக. ஒயிட் ஹால் என்பது எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. எங்கே இருக்குது? லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர்னு ஒரு இடம் இருக்குது. வெஸ்ட் மினிஸ்டர், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேலஸ் தான் இந்த ஒயிட் ஹால். இந்த சொல்லிற்கு இணை எதுனா பிரிட்டானிய அரசு அலுவலகம் என்பதுதான் சரி. அடுத்தது மிக எளிமையான பொருத்த சொல்லி கேட்டிருக்கிற கேள்விதான். டார்க் ஃபைபர்னா இருட்டு இழை. டார்க்கஸ்ட்னா என்னது? டார்க்கஸ்ட் என்றால் மிகு இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தி. அப்போ 3 ஈஸியாக இருக்குது. இப்போ மிக எளிமையாக நம்ம பொருத்தியிருக்கலாம். இப்போ இதற்கான சரியான விடை 4, 1, 3, 2 பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிய வேண்டும். அடரடி படரடி என்றால் பெருங்குழப்பம் என்று பொருள். அடரடி படரடி என்றால் பெருங்குழப்பம். அகட விகடம் என்றால் தந்திரம். இப்போ 4, 3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஈரொட்டு என்றால் உறுதியின்மை. கை கூடுதல் என்றால் சித்தி அடைதல். இந்த விஷயம் எனக்கு கை கூடிருச்சுன்னா சித்தம் அடைந்து விட்டது என்ற பொருள். சரியான விடை 4, 3, 2, 1 பி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, எளிமையான கொஸ்டின். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பூட்கை என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்க. நம்முடைய புத்தகத்தில் பூட்கை இல்லாதோன் என குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு உரைநடையில். பூட்கை இல்லாதோன் என்றால் குறிக்கோள் இல்லாதவன் என்று பொருள். அப்போ பூட்கை என்றால் குறிக்கோள் என்று பொருள். சரியான விடை சி. உலகத்தமிழ் சங்கத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் டைரக்ட் கொஸ்டின் தேவநேய பாவனார். இதற்கும் சரியான விடை ஆப்ஷன் சி தான். தமிழ்ச்சொல்லை கண்டறிக. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நம்முடைய திருக்குறள்லே இருக்கு. சரியான விடை டி. சாம்பார் வராது, காதி வராது, சாவடி கண்டிப்பாக வராது. அடுத்த கேள்வி பாருங்க, திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. இதற்கான சோர்ஸ் ஒரே இடத்துல மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அரபு, பாரசீக, இந்துஸ்தானி பிறமொழி சொற்கள் எத்தனைன்னு குறிப்பிட்டிருக்கிறார்னா 486ன்னு குறிப்பிட்டிருப்பதாக ஒரு குறிப்பு நம்ம பார்க்குறோம். அதை வைத்து நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண முடியுமா, பொருத்த முடியுமான்னு பார்த்தா நமக்கு 2 ஆப்ஷன் வருது. 2 ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணாலும் 50-50 வருவதற்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு சரியான விடையாக எது வர வாய்ப்பு இருக்குன்னா பி தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் ஆன்சரில் என்ன வருதுன்னு மட்டும் இதுக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்கிறாங்க. முன்பே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிகழ்கால பெயரச்சம்னா என்ன வரும், எதிர்கால பெயரச்சம்னா என்ன வரும்னு சொல்லி கொடுத்தேன். அதன் அடிப்படையிலே பாருங்கள், நிகழ்கால பெயரச்சம் என்பது ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரச்சம் என்பது அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் என்பது அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் என்பது இல்லாத பொருள். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு பாரு. ஈறுகெட்ட பெயரெச்சம்னா இல்லா பொருள்னு வந்திருக்கும். இல்லா
பொருள். இதுதான் ஈறுகெட்ட பெயரெச்சம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ஈறு கெடாத பெயரெச்சம். இப்போ இல்லாத என்பது தான் ஈறு கெடவில்லை என்று அர்த்தம். அப்படி பார்த்தா டிக்கு 1 பொருத்தமாக இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் டியில் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 1 இருக்குது. இப்போ ஏ என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. நாட்டின் பின்னால் நிகழப்போவதை அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர். குறள்லையே இருக்கு. நிறை நீர நீரவர் கேண்மை என நம்முடைய குறளையே குறிப்பிட்டிருக்கிறாங்க. மறதி என்றாலும் மறவி என்றாலும் மறதியைத்தான் குறிப்பிடும். நீரவர் என்ற சொல்லாடலே தமிழில் பயன்படுத்தப்படவில்லை. இப்போ சரியான விடை டி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. குதிர்தல் என்ற சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிக. குதிர்தல் என்பது ஒரு வழக்கு சொல். குதிர்தல் என்பது வழக்கு சொல். குதிர்தல் என்பது ஒரு வழக்கு சொல். பார்ப்பன வழக்கு சொல். பார்ப்பன வழக்கு சொல். இதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பூப்படைந்து விட்டால் அந்த பெண்ணை ஒரு தனியான ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்க சொல்லிடுவாங்க. அதாவது குடியமர்த்தி விடுவார்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே. அந்த இடத்தை தான் குதிர்தல் என்று குறிப்பிடுவார்கள். இப்போ இதற்கு சரியான பொருள் என்னன்னா குடியமர்தல் என்பது தான் சரியான பொருள். இப்போ சரியான வேறு சொல் எதுனா குடியமர்தல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது மிக எளிமையான கேள்வி. எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. எலும்பிருக்க வேண்டுமென எலும்பு இனிதாக தோன்றும் அழகு. இது கண்டிப்பாக தவறு. எலும்பிருக்க இப்படி ஒரு வார்த்தையே கிடையாது தமிழில். இவை எதுவும் இல்லை என்பதும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. எழும்பி இருக்க வேண்டுமென எழும்பி இனிதாக தோன்றும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வல்லொற்று மிகும் இடத்துல ஆக என்ற சொல்லுக்கு பின் கண்டிப்பாக வல்லொற்று மிகும். இப்போ பாருங்க, வல்லொற்று மிகுந்திருக்கிறது. இனிதாக தோன்றும் அழகு. இந்த இரண்டிலும் பிழை இருக்கிறது. இதுதான் சரியான விடை. 94க்கு ஏ. அடுத்த கேள்வி எளிமையானது. மலர்கள் மலர்ந்தன. அக்ரிணையா? அக்ரிணை தொடர். மக்கள் கூடினர். மக்கள் என்பது உயர்திணை. மாணவர்கள் என்பது உயர்திணை. ஆசிரியர்கள் என்பது உயர்திணை. அவங்க கேட்டிருக்கிறது அக்ரிணை தொடர் தான். இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அவர் கோவிலுக்கு சென்றனர் இல்லை, அவர் கோவிலுக்கு சென்றார். ஏன்னா அவர் என்பது ஒருமை, சென்றனர் என்பது பன்மை. மரம் முறிந்து விழுந்தன கிடையாது, விழுந்தது. மரம் முறிந்து விழுந்தது தான் வரும். ஏன்னா மரம் இங்கு ஒருமையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ விழுந்தது தான் வரணும். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. இது சரி. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். தவறு. சிறுவர்கள் என்று வர வேண்டும். என பயனிலை பன்மையில் இருக்குது. இப்போ எழுவாயும் பன்மையில் இருக்கணும். இப்போ இதுவும் தவறு. இப்போ ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்தலில் சரியான தொடர் ஆப்ஷன் சி. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்த கேள்வி பாருங்க. எளிமையான கேள்வி. தென்னிந்தியாவின் ஸ்பா என்றழைக்கப்படும் அருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றால அருவி தான் தென்னிந்தியாவின் ஸ்பா. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விரிப்பு குறிப்பை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது, இல்லம் வழங்கப்படுகிறது. அதுதான் கேள்வி. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறதுனா 10. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து பாருங்க. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல் கருத்துரு என்பது சரியான விடை. டைரக்டாக புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரிகேஷன் டெக்னாலஜி டைரக்டாக புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 100 கொஸ்டின் தமிழில் வித் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்கிறேன். இந்த 100 கொஸ்டினில் 100 கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயாக வரும் என்பதில் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக சேலஞ்சும் செய்யலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது விடைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில், விளக்கம் தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செய்யலாம். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு உடனுக்குடனே வழங்குகிறேன். அடுத்தது மேக்ஸுக்கு உண்டான ஆன்சர் கீயும் ஜிஎஸ்க்கு உண்டான ஆன்சர் கீயும் தரேன். சிவம்ஸ் அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.